ஃபோனை மட்டும் சைலண்டில் போட்டுருங்க. அதாவது வரவிருக்கின்ற 23/4/2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி விமானிக வெற்றியை 7 தொகுதிகளும் பெறுவதற்கு ஒரு சில காரணங்கள் இன்றியமையாத முக்கியமான காரணமாக அமைகிறது. அதில் சீடுத்துறை முதலாவது எடுத்துக்கொண்டால் எதிரி வேட்பாளர் அண்ணாதிமுக இரட்டையில் இருக்கிறவர் சந்திரபிரபா முத்தையா ஏற்கனவே எம்எல்ஏ வரணுங்க. பழகிறதுக்கு எல்லாரும் மதிக்கிறதுக்கு ஒரு பண்பாடானவங்கனாலும் மான்ராஜுங்கிறவருக்கு சீட்டு தராதனால உட்கட்சி பூசல் இருக்குனால அது அண்ணாதிமுக சிதறண்டு கிடக்கிறதுனால அவருக்கு உள்ளடி வேலை நடக்குது. பொது உடைமை கட்சியில் நிற்கிறவர் எளிமையானவர். ஏற்கனவே 2 முறை அங்கே எம்எல்ஏவாக அவங்க இருந்திருக்காங்க. மக்கள்கிட்ட எளிமையாக பழகி அத்தியாவசிய தேவைகளை செஞ்சுருக்காங்க. அதனால் அங்கேயும் 4% ஓட்டில் லீடு எடுக்காரு பொது உடைமை கட்சி, எங்கள் திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள். அடுத்ததாக ராஜபாளையம் வந்தோம்னா எங்கள் கட்சியோட தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வாய்ப்பு ஓரளவு இருந்தாலும் சரியான வேட்பாளரை போடும்போது அங்கே மக்களோட மனநிலை ஒரு அவர் மேலே எதிர்வினையான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதனால் அவருக்கு ஒரு டப்பான கடுமையான போட்டி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில காரணங்களால் கேடிஆரோட சூழ்ச்சியால் அண்ணாதிமுகங்களே உட்கட்சி பூசலை நமக்கு சீட்டு கிடைக்கலங்கிற உள்ளிட்ட பார்க்காங்க. மேற்கொண்டு பொதுவான ஒரு இடத்துல இதுவரைக்கும் இல்லாமல் பொது தொகுதியில் ஒருத்தரை திணிக்கிறதுனால தவறான முன்னுதாரணமாக பொதுமக்கள் எல்லாம் கருதுறாங்க. அதனால் அதை ஒரு பின்னடைவு அமைதியாக தங்கப்பாண்டியன் அவர் எதிரியே இல்லாத மாதிரி களத்தில் ஜெயிக்காரு. 3வது சாத்தூர் எடுத்துக்கிட்டா திரு கடகராஜ் அவர்கள் 2 முறை சேர்மனாக இருந்திருக்காரு சாத்தூரில். ஒரு முறை மாவட்ட சேர்மனாக இருந்திருக்காரு. வீட்டமைப்பு நடப்பு சேர்மனாக இருக்காங்க. ஏழை எளிய மக்களை யார் போனாலும் எந்த நேரம் போனாலும் இயன்ற உதவியை செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணம் உள்ள மனுஷன். அவர் அணுகிறது லேசு. அதுவும் போக நம்ம மாவட்டத்தோட 2 அமைச்சர்களோட தனிப்பட்ட செல்வாக்க பெற்றவர். கேகேஸ்வர அண்ணாச்சிக்கு உடன்பரவா சகோதரர் மாதிரி அவரோட மிகுந்த நம்பிக்கையை பெற்றவர். அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் தொகுதிக்கு ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும். அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்கிற அந்த பிம்பம் மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே ஒரு முறை நின்று தோத்ததுனால அவருக்கு வாய்ப்பு ஒரு எளிதான அளவு தான். ஆனால் போட்டி கடுமையாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை, ஒரு அசூயை, ஒரு மாயையை அவங்க பிஜேபிக்காரங்க அவங்க கூட்டணி உருவாக்குவாங்க. அவங்களுக்கு ஒரே பலம் பணபலம். பிறகு ஒரு சில விஷ விதைகளை விதைச்சி அதனால் அவர் அறுவடை பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்காங்க. அவங்களுக்கு பிஜேபி ஓட்டு வங்கிங்கிறது அச்சுறுத்த மாதிரி இருக்கு. அண்ணாதிமுக ஒன்று தான் பலமான கட்சி. அதுலேயும் உட்பிரிவு நிறைய இருக்கு. மேலும் சாத்திர பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூட 3 பேரையும் கேடிஆர் தன்னோட தனிப்பட்ட வகையில் காணி பண்ணிட்டாரு. இப்படி ராஜபாளையத்தில் கோபாலசாமி கௌதமியை காணி பண்ணாரோ அது மாதிரி இங்கே உள்ள உதாரணம் பேரையே சொன்னாங்க. நம்ம எம்எஸ்ஆர் ராஜபுரமே இங்கே விதைச்சிருக்காரு. அவரை திருச்சியில் அறுவடை பண்ண அனுப்பிட்டாரு. முன்னாள் எம்எல்ஏ சுப்பிரமணியம் யார்கிட்டையும் எதையும் வேலை வாங்கி தர அது வாங்கி தர ஏமாற்ற மாட்டாரு. அவர் 2 பேசினாலும் சரின்னு கேட்டு போக வேண்டியாரு. மண்ணுக்கு சொந்தக்காரு அவரே முடிஞ்சிருக்காரு. மாவட்ட செயலரும் பக்கத்தில் இருக்காரு. ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பம். அவரையும் ஓரம் கட்டிட்டாரு. அது ஒரு காரணம். ஒரு சில சூழ்நிலையை யோசிக்கும் போது அது மிகப்பெரிய வெற்றியை சாப்பிட்டுள்ள கடற்கரை பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு நான் சொல்கிறது மிகையாக தெரிஞ்சாலும் கலா யதார்த்தம் மக்களோட பல்சு பார்க்கும்போது கீழ்மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிராமத்தில் சுத்தின வரைக்கும் 86லேருந்து பொது வழக்கில் அறிவு கட்டின வரைக்கும் இந்த வட்டம் சாத்தூர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட அந்த ஆட்சி மேலே நம்பிக்கை. முதல்வர் கொடுத்த 5000 ரூபா. ஒரு சில மக்கள் நல திட்டங்கள் பெண்களுக்கு ரொம்ப பேசுது. குறிப்பாக வீட்டுக்காரங்களே அண்ணன் சொன்னால் கூட சரின்னு சொல்லிட்டு திமுக போட்டு போகிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஏன்னா தேர்தலில் எல்லாரும் அறிக்கை விடுறாங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை தான் நம்புகிறாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. மேற்கொண்டு பெண்கள் தலைமுறை தமிழ்நாட்டில் இல்லை அம்மா இருந்துச்சு. அதனால பெண்கள் அம்மா பொங்கல் நாம் பெண்கள் அப்படிங்கிறதுனால பெண்களை அம்மா இருக்குன்னு செஞ்சாங்க. ஓட்டு போட்டாங்க. ஒரு மாதம் அம்மாவுக்கு இருந்துச்சு. இப்போ பெண் தலைவரே தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு மாஸ்டர் இல்லை. அதுவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. பெண்கள் சம்பந்தமான நலத்திட்டங்களை ஏகப்பட்ட அளவில் இவர் முன்னெடுத்ததுனால அதில் எங்களுக்கு 65% வாக்கு சோலோவாக விழுக வாய்ப்பு இருக்கு. அதனால கடற்கராஜர் குறைஞ்சபட்சம் 20,000 வாக்கு குறையாம வெற்றி பெறுவார். அடுத்து அருக்கோட்டை எடுத்தால் சோலை சேதுபதி அவர் ஏதோ ஜவடியாவில் பார்த்து கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காரு. அதையும் காலி பண்ணிட்டு இவரோட ரிவெஞ்சு தான் கேடிஆர் பொலாரா அவரை கொடுத்து
நீ மலை ஏறி உங்க பங்கு தானே கிடைக்குன்ட்டு இது பண்ணுறாரு. நான் அவர் கடையில் கழிவிட்டு தான் வரப்போறாரு. அண்ணாச்சிங்கிற ஆளுமைக்கு முன்னாடி தொகுதிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. போன வட்டம் 40,000 ஓட்டில் ஜெயிச்சாரு. இந்த வட்டம் வந்து அதையும் தாண்டி தான் ஜெயிப்பாரு. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு சின்ன சரிவு வந்த உடனே நம்மளும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் முக்கியத்துவம் எடுத்து செஞ்சதுனால அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் எது எது தேவையோ அதை 95% நிறைவேற்றிட்டாரு. அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிம்பம் அந்த மாவட்டத்தில் இருக்கு. அவர் கல்வெட்டு இல்லாத ஊரு கிடையாது. அவர் செய்யாத சாதனை கிடையாது. 4 முதலமைச்சர்கிட்ட பணி புரிந்தவர். 4 முதலமைச்சர்கிட்ட நம்பிக்கைக்கு பாத்திரம் மறந்தவர். அப்பேற்பட்ட ஆளுமையுள்ள ஒரு விருதுநகர் மாவட்டத்தோட முகம் அவர். அதனால அவரை வீழ்த்துறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அந்த வகையில் அவர் வெற்றி வர்றாரு. கேடிஆருக்கு சொல்லவே வேண்டாம். அவருக்கு அவரா தலைவர் மண்ணில் போட்ட மாதிரி தான். மேற்கொண்டு திருச்சியில் வந்து இந்த வட்டம் வந்து அவர் யானை கூட முயலை மோத விட்ட மாதிரி சாப்பிட வச்சு திருச்சியில் அறுவடை பண்ணாங்க. அந்த ஊர் மக்கள் யோசிப்பாங்க. அவரை நல்லது உள்ளது அமைச்சர் மிகப்பெரிய பொறுப்பில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதில் தான் குடும்பத்தோட ஒரு உறவை ஒட்டிக்கிடுவாரு. அந்த வகையில் வந்து திரு தென்னரசு அண்ணாச்சி வந்து அந்த மக்களாக கலந்து எல்லா சமுதாயத்திலும் குடும்பத்தில் ஒருவராக அவரை பார்க்குறாங்க. போன முறை 60,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. இந்த முறை வந்து எதிரி வந்து ஒரு சில ஒரு மாயை ஒரு வெற்றியை நோக்கி வர்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு மெர்சியை உருவாக்குவார். நான் சாதாரண விட்டு ஆளு நான் படிப்படியாக வந்தேன்னு எடப்பாடி சொன்ன மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் அவரோட மண்ணில் வந்து அவர் விதைச்சி வச்சிருக்காரு. அவர் தான் அறுவடை பண்ண முடியும். அதனால அவர் அந்த பழைய ஓட்டை தாண்டி தான் ஜெயிப்பார். விருதுநகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல்னு கூட சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களோட முதல்வர் நிற்கிறாரு. மேற்கொண்டு பார்லிமெண்ட்ல எங்களுக்கு எதிர்ப்பான கூட்டணியில் இருந்து நாங்கள் தோக்கடித்தான் செஞ்சோம். இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாங்க. நாங்கள் கூட்டணின்னா அந்த கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு எவ்வளவு எங்கள் இதை தர முடியுமோ எங்கள் வேட்பாளரை நிற்கிறத விட கூட்டணிகளுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம் அவங்க நம்மளை நம்பி கூட்டணி வர்றாங்க. மேற்கொண்டு எங்கள் தலைவர் கூட்டணியே ரொம்ப முக்கியம் அங்கிறது அந்த எங்களுக்கு அது மனசில் பயஞ்சது. அதனால அவர் விஜய பிரபாரம் எடுத்து நிற்கிறவர் வந்து அந்த ஊருக்காரன் கிடையாது. அந்த அடிப்படையில் அவங்களும் மண்ணின் மைந்தரு. விருதுநகர் பக்கத்துலாம் அவர் பூர்வீகம் விஜயகாந்தோட பூர்வீகம். தானும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எங்கள் பூர்வீகம் தான் சொல்கிற அளவுக்கு அவருக்கு இருக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு மக்களால் மதிக்கக்கூடிய தலைவர் மகேங்கிறதுனால அவருக்கு அந்த பிம்பமும் எங்கள் கூட்டணி பலமும் அவரும் வெற்றி பெற்றார். இந்த அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதியும்